வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் நரசோதிப்பட்டி 3வது வார்டில் உள்ள கோசமலை ஸ்ரீ சென்றாய பெருமாள் திருக்கோவிலில் 3வது சனிக்கிழமையொட்டி வன்னியர் சமுதாயத்தின் சார்பில் சென்றாய பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் 21ஆம் ஆண்டாக மாபெரும் சமவந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் விழாக்குழுவினர் ரமணி, சீனிவாசன், சேட்டு, பழனிசாமி, சரவணன், குமரன், மனோகரன், அங்கமுத்து, சுந்தரம், பரமசிவம், ராஜு, பூபதி, கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். அனைவருக்கும் வணக்கங்க. புரட்டாசி மாசம் 3வது சனிக்கிழமை 21 வருஷமா நம்ம சுபா சீனி அண்ணன், கோவிந்த அண்ணன் எல்லாரும் சேர்ந்து சிறப்பான சரவண அண்ணன் எல்லாரும் சேர்ந்து சிறப்பான அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. 21 வருஷமா சிறப்பான அன்னதானம் கொடுத்துருங்க. பொதுமக்கள் பாருங்க, எல்லாருக்குமே உட்கார வச்சு எல்லா வகையான கூட்டு பொரியலோட இனிப்பு வகையோட சேர்ந்து பரிமாறி அன்போட கவனி வச்சு பெருமாள் அரிசி பெற்று வரங்க எல்லாத்துக்குமே உணவு அளிச்சு சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்குமே எவ்வளவு கூட்டம் வருதோ அவ்வளவு கூட்டம் இருக்கும் இல்லாங்காம உணவு பரிமாறி சிறப்பா 21 வருஷமா பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு இந்த குழு சிறப்பா பணியாற்ற நம்ம எல்லாம் வல்ல பெரும்பாலான சிறப்பா வேண்டிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இங்க சேலம் மாநகர மாவட்டம் 3வது கோட்டத்தில் எழுந்தருளியுள்ள எங்கள் சென்றாய சிகரத்தில் உள்ள சென்றாய பெருமாளுக்கு 3வது கோட்டம் குரங்குச்சாவடி பகுதியில் உள்ள சென்றாய பெருமாளுக்கு கூசமலை பெருமாள்னு சொல்லுவாங்க. இங்க ஆதி காலத்துல இருந்தே, அதாவது இந்த கோபுரம் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த குழு சுபா சவுண்ட் சிஸ்டம் சீனி, ஆட்டோ சரவணன், கோவிந்தன் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேரு, பூபதி, ரமணி, இந்த மாதிரி பெரியவங்க நிறைய பேரு, சுபா சீனிவாசன், இங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆதி காலத்துல இருந்தே கோபுரம் கீழே கோபுரம் இல்லாதப்போல இருந்தே இந்த குழு பாத்தீங்கன்னா கோபுரம் அமைச்சதும் இவங்கதான். இன்னும் மேல மேல நிறைய வாய்ப்பு கொடுத்திருந்தா, மேல கோபுரம் கட்டுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்திருந்தா சிறப்பா பண்ணிருப்பாங்க. அது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3வது வாரம் வரவங்க மக்களுக்கு எல்லாமே இல்லங்காம அன்னதானம், அதாவது ஒரு 10,000 மேற்பட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய மாதிரி நல்ல சிறப்பான உணவு, அறுசுவையோட எல்லா உணவு எல்லாம் இங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லா மக்களும் பயன்பெற அளவுக்கு தான் இருக்குது. மென்மேல இந்த குழு இன்னும் நிறைய உங்களுக்கு உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம் எல்லாம் கொடுத்து இந்த மென்மேலும் இந்த 21வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கிறோம். மேலும் நூற்றுக்கணக்கான வருஷம் இவங்க குடும்பம், இவங்க சந்ததிகள் எல்லாரும் இதுக்கு சிறப்பா பாடுபட்டு வர்றதுக்கு கடவுள் நல்ல அருளை கொடுக்கணும்.